ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம். இது கேட் 2001 ஈசியில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஆப்ஷன் சி -10 அப்படின்றத தான் சூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இது பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆப் ஆம்ப்கான ஓப்பன் லுப் கெயின்கான ஃபார்முலா என்னது -RF/RI தானே அப்படின்னு சொல்லிட்டு 10K divided by 1K is equal to 10. அப்போ -10 தானே வரும் அப்படின்னு நம்ம டைரெக்டாகவே போடுவோம். ஸோ ஓப்பன் லுப் க்ளோஸ்டு லுப் கெயின்கான ஃபார்முலா நார்மலாகவே இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? க்ளோஸ்ட் லுப் கெயின் ஃபார்முலா -RF divided by RI is equal to 10K divided by 1K is equal to, that is மைனஸ் தானே, அப்போ உங்களுக்கு -10 அப்படின்னு வரும்னு இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். பட் இட் இஸ் ராங். ஓகேங்களா? இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஒன்லி வென் த ஆப்-ஆம்ப் இஸ் இன் ஐடியல் கண்டிஷன். ஐடியல் ஆப்-ஆம்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஐடியல் ஆப்-ஆம்ப்கான கண்டிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? ஓப்பன் லுப் கெயின் ஷுட் பி இன்ஃபினிட்டி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 2 மார்க் கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம்? ஓப்பன் லுப் கெயின் ஷுட் பி இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? -RF divided by R1 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பன் லுப் கெயின் ஆஃப் 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we need to calculate the open loop gain. ஓப்பன் லுப் கெயின்னா என்னது? AOL. AOL அப்படின்றது என்னது? V0 output voltage divided by input differential voltage. VID ன்னா என்னது? Input differential voltage. அது என்ன இன்புட் டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்-ஆம்ப்ல 2 டெர்மினல் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கிற வோல்டேஜை என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? V+. இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல இருக்கிற இந்த வோல்டேஜை V-. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் என்னது? VID. அப்போ இது எப்படி எழுதலாம்? VID is equal to V+ V-. புரியுதுங்களா? இந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் நெகட்டிவ் டெர்மினலுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது? இன்புட் டிஃபரன்ஷியல் வோல்டேஜ். அதுதான் என்னது? VOD. அப்போ இதிலிருந்து நம்ம V0 எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லுங்க. V0 is equal to, இதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஓப்பன் லுப் கெயின் இன்டு வாட் இஸ் த ஃபார்முலா? V+ V-. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் த input terminal V+ and V-. இந்த V+, V- எங்க இருக்கு? இது V+ன்றது பாசிட்டிவ் டெர்மினல், V-ன்றது நெகட்டிவ் டெர்மினல். இந்த V+ன்றது எதோட கனெக்ட் ஆயிருக்கு? கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம்? V+ = 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அது கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ V0ஓட வேல்யூ என்னது? AOL into -V-. What is VOL? அது ஓப்பன் லுப் கெயின்கான ஃபார்முலா நமக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 100. அப்போ 100 into minus of VL V-. ஓகே. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? V0 is equal to -100 V- அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 100 அப்படின்ற ஃபார்முலா V0ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த V- நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் V-? How to calculate V- அப்படின்னு பார்த்தீங்கன்னா, calculate நெகட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ். நெகட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நமக்கு ப்ராப்ளமில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் திரும்ப இங்கே ட்ராப் பண்ணுறேன். இதுதான் நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. இது V0, இது VS, இது RF, இது RI or R1. ஓகேங்களா? இதுதான் நமக்கு. இப்போ நம்ம இந்த V- கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது V- நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிற இந்த வோல்டேஜ். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்லி பை யூசிங் த சூப்பர்பொசிஷன் தியரம். சூப்பர்பொசிஷன் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே 2 வோல்டேஜ் இருக்கு. ஒரு வோல்டேஜ் வந்து VS. VS-ஐ நம்ம கன்சிடர் பண்ணினோம் அப்படின்னா V0 should be 0. ஓகே. அப்போ V0 0 அப்படின்னும் போது இதுக்கான வோல்டேஜ் டிவைடர் ரூலில் எப்படி வரும்னா, RF divided by R1 plus RF into what is the supply voltage? VS-ன்னு வரும். ஓகேங்களா? அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, V0 கன்சிடர் பண்ணுறேன். அப்போ VS-ஐ 0-ஆக மாற்றுறேன். இப்போ இது 0-ஆக மாற்றினேன்னா
இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டரை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பிகாஸ் இட்ஸ் ஆப்போசிட் ரெசிஸ்டர். அப்போ இதை கன்சிடர் பண்ணோம்னா என்ன வரும், R1 டிவைடட் பை R1 ப்ளஸ் டோட்டல் ரெசிஸ்டர்ஸ் R1 ப்ளஸ் RF இன்ட்டு இப்போ சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா V0. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா சூப்பர் பொசிஷன் தியரம் கிடைச்சிரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஎஸ்ஸை கன்சிடர் பண்ணோம், V0 நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து RF. அக்கார்டிங் டு வோல்டேஜ் டிவைடர் ரூல் RF டிவைடட் பை R1 ப்ளஸ் RF இன்ட்டு சப்ளை வோல்டேஜ் வந்து VS. நெக்ஸ்ட்டு விஎஸ்ஸை கிரவுண்ட் பண்ணிவிட்டு V0 கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறது R1 ரெசிஸ்டர். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் R1 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டர்ஸ் இன்டு த இன்புட் வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் இப்போ என்னது V0. ஓகேங்களா, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நெகட்டிவ் டெர்மினலோட வோல்டேஜ் V மைனஸ் இஸ் ஈக்குவல் டு VS இன்டு RF டிவைடட் பை R1 ப்ளஸ் RF ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு வந்து V0 இன்ட்டு R1 டிவைடட் பை R1 ப்ளஸ் RF. நமக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் தெரியும், R1 வேல்யூ தெரியும், RF வேல்யூ தெரியும். வாட் இஸ் R1 வேல்யூ? R1 வந்து 1 கிலோ ஓம், RF வந்து 10 கிலோ ஓம். ஓகே, இப்போ ரெண்டுமே கிலோ ஓம்ஸில் இருக்கிறதுனால ஃபைனலாக நம்ம வந்து கிலோ ஓம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ ஓம்ஸ்லேயே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதன் இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னா into 10 to the power of 3 கூட போட்டுக்கோங்க. V minus is equal to VS. VSன்றது நமக்கு தெரியாது. ஓகே, VS into RF எவ்வளோ 10K divided by 1K plus 10K plus V0 into what is R1? 1K divided by 1K plus 10K 10 kilo ohm. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு VS into 10K divided by 1 plus 10 is 11K plus V0 into 1K divided by 11K அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் நெகட்டிவ் டெர்மினல் வோல்டேஜ். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்து வச்சுருக்கோம் இந்த வேல்யூவில் சூப்பர்பொசிஷன் தியரம். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி ஓப்பன் லூப் கெயின்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓப்பன் லூப் கெயின்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா V0ஓட வேல்யூ. வாட் இஸ் V0? V0 இஸ் ஈக்குவல் டு -100 இன்ட்டு V மைனஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம V மைனஸை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். V0 இஸ் ஈக்குவல் டு -100 இன்ட்டு -100 இன்ட்டு V நெகட்டிவ். V நெகட்டிவ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Substitute equation number 1 into, okay, so output voltage V0 is equal to -100 into what is your VS? V minus oda value VS into 10K divided by 11K. The 100 and the common எல்லாத்துக்குமே V0 into 1K divided by 11K அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இந்த V0 வந்து இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணி உள்ளே எடுக்கலாம். V0 is equal to இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். -100 into VS into 10K divided by 11K plus the plus into minus minus ஆயிடும். 100 into 1K divided by 11K into V0 இல்லைங்களா. இப்போ இந்த V0 நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சைடு கொண்டு போகிறேன். இந்த ப்ளஸ்ஸை வந்து அந்த சைடில் கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் வந்து இந்த சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ ப்ளஸ் V0 ப்ளஸ் 100 into 1K divided by 11K into V0 is equal to -100 into 10K divided by 11K into VS. ஓகே, ஸோ இப்படி கிடைக்குது. இதில் நம்ம காமனாக V0 காமனாக வெளியில் எடுத்துக்கலாமா? காமனாக வெளியில் எடுத்தோம்னா 1 ப்ளஸ் இது ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், 1Kன்றது என்னது 1 into 10 to the power of 3. ஓகே, அப்போ 100 into இது 10 பவர்னா 100 into 10 power 3 divided by 11 into 10 power 3 equal to அதே போல் இதையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க.
minus 1000 வருமா 1000 k divided by 11k into Vs நமக்கு என்ன தேவை V0 divided by Vs தான் வேணும் V0 divided by Vs is equal to இந்த term அப்படியே வச்சுக்கோங்க minus 1000 k divided by 11k இது இந்த சைடில் வந்துச்சுன்னா என்ன ஆகும் இதை simplify பண்ணிடலாமா இதை simplify பண்ணி தனியாக போடுறேன் பாருங்க 11 into 10 to the power of 3 plus 100 into 10 to the power of 3 divided by 11 into 10 to the power of 3 அப்போ இது எப்படி எழுதலாம் 111 into 10 to the power of 3 divided by 11 into 10 to the power of 3 வருமா அப்போ இது இந்த சைடில் வந்துச்சுன்னா denominator divided by 111 into 10 to the power of 3 divided by 11 into 10 to the power of 3 இப்போ இது ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும் இப்போ what is the value minus 1000 k divided by 111 into 10 to the power of 3 that is nothing but k இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் into 10 to the power of 3 தானே வேல்யூ இப்போ இது ரெண்டுமே என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் இப்போ மைனஸ் 1000 divided by 111 இதை நம்ம போட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக என்ன வரும் minus 9 அப்படின்னு வரும் ஸோ வாட் இஸ் த closed loop gain closed loop gain V0 divided by Vs is equal to minus 9 is the correct answer. So இது most of the people எல்லாருமே என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க பட் தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி minus 9 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர்